பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து தமிழ் சினிமாவுடைய என்ட்ரி. அதாவது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த காம்போ வந்து இந்த ரெட்டையர்கள் சினிமாவுடைய இசை ரெட்டையர்கள் சொல்லப்படக்கூடியவங்க வந்து பாசவலை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து பாட்டு வரிகள் கிடைக்காம மருதக்காசி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நேரத்தில் அவங்களாம் பிஸியாக இருந்திருக்கும் போது அந்த ஒரு நல்ல பாட்டு ஒரு இமோஷனான பாட்டாக வேணுமா சொல்லி அது யார் எழுதுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் நடித்த நடிகர் கோபாலகிருஷ்ணன் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ விஸ்வநாதன் ராமமூர்த்தி நான் உனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி விட்றேன், ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண சொல்ல இவருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு நேராக போய் பார்க்கும்போது விஸ்வநாதன் ராமமூர்த்தி 2 பேரும் ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க. ஒரு பேப்பர் எடுத்திருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ஒரு 16 வயசு பையன். அப்போ சரசரசரன்னு என்னது எழுதி இப்படி கையில் கொடுத்துட்டு நேரம் கிடைக்கும் போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ விஸ்வநாதன் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு டைம் கிடைக்கும் போது அந்த பையன் ஒன்று கொடுத்தான அந்த துண்டு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்கும்போது அந்த எழுத்தை பார்த்து அந்த வரிகள் அவர் என்ன அந்த பாசவலை படத்துக்கு அந்த சீக்வன்ஸுக்கு என்ன தேடிட்டு தான் அந்த வரிகள் அதில் இருந்தோடனே அவங்கள மறந்து அழுது இருக்காங்க ஒரு ரூமில். அந்த பையனை போய் கூட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படித்தான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு வந்து தமிழ் சினிமாவில் முதல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. அந்த பாட்டு இப்பவும் கேட்டோம்னா ரொம்ப அர்த்தமான உள்ள ஒரு பாட்டாக இருக்கும். குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி வெளியில் வந்தால் அது குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதனுக்கு எல்லாமே வந்து கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்த்தா 8 அடி மட்டும்தான் சொந்தம். இந்த பாட்டை வந்து சிஎஸ் ஜெயராமன் பாடியிருப்பாங்க. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி வெளி வந்தா குறவனுக்கு சொந்தம், தட்டுப்பட்ட மனிதனுக்கு கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்த்து புட்டா 8 அடி தான் சொந்தம். இதுதான் அவங்களுடைய என்ட்ரி. ஸோ பாட்டுக்கோட்டை அவருடைய பட்டுக்கோட்டையுடைய பாட்டுக்கோட்டை இதுலேருந்து தொடங்கினாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் 29 வயசுலேயே மொத்தமாக வாழ்க்கையை முடிஞ்சிட்டு அவருக்கு. அதுக்குள்ளே அவர் சினிமா பாடலாசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உப்பள தொழில், விவசாய தொழில், நாடக நடிகர்னு 17 தொழில் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பட்டுக்கோட்டையுடைய பாட்டுக்கோட்டை நீங்கள் சொன்ன படத்தின் மூலமாக தொடங்கி பாசவலை மூலமாக தொடங்கி இருக்கு.